2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்தால் அவர்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்திலே இருக்கிறதுனால நேரடி வருமானம் இருக்கலாம். அப்போ நேரடி வருமானம்னா உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கக்கூடிய இடம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வீட்டிலேயே சில பேர் சின்ன சின்ன தொழில்கள் நடத்துவாங்கள்ல. ஒரு பொருளை வாங்கி வச்சு வீட்டிலே விற்பாங்க. மாடு விற்கிறதா இருந்தாலும் சரி, சில துணிமணிகள், புடவை, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரே ஒரு லேத்து மிஷினை வீட்டில் போட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு பட்டுத்தறி போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்படி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடே தொழில் செய்யக்கூடிய இடமா மாறி இருக்கும். அதுவே நேரடி வருவாயை தரக்கூடிய இடமா இருக்குங்கிறதுனால 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கிறது அவர்களுக்கு அருகாமையிலே அவங்க குடும்பத்து பக்கத்திலே ஏதாவது ஒரு தொழிலை செய்வாங்க. இன்னும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்தால் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களை சீக்கிரமாக ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிட மாட்டாங்க. எல்லாத்துலேயும் சிக்கனம் பார்க்கறது. எதுவாக இருந்தாலும் அளந்து தான் செலவு பண்ணணும். பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்குன்னா இவ்வளவு தான், மற்ற செலவுகளுக்குன்னா இவ்வளோ தான், நிர்ணயிக்கப்பட்ட செலவுகளை மட்டுமே தான் செலவு செய்வாங்க. அதுக்கு மேலே செலவு செய்கிறதுனா ரொம்ப யோசிப்பாங்க. அப்படிங்கிறத 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும்.